பகவத்கீதை 7வது அத்தியாயம் 5வது வகுப்பு 9வது ஸ்லோகம். புண்ணியோ கந்த பிருதிவ்யாம் ச தேஜஸ்சாஸ்மி விபாவசௌ ஜீவனம் சர்வபூதேஷு தபச்சாஸ்மி தபஸ்விஷு புண்ணியோ கந்த பிருதிவ்யாம் ச தேஜச்சாஸ்மி விபாவசௌ ஜீவனம் சர்வபூதேஷு தபச்சாஸ்மி தபஸ்விஷு. அனைத்தும் நானேவாகத்தான் இருக்கின்றேன், உபாதான நிமித்த காரணமாக என்பதை புரிய வைப்பதற்காக பகவான் தன்னுடைய மகிமைகளை விபூதிகளை தான் எவ்வாறுலாம் வெளிப்பட்டுள்ளேன் என்பதை முறையாக அங்கே சொல்லி வருகின்றார். முழுமையாக 10வது அத்தியாயத்திலும் 11வது அத்தியாயத்திலும் சொல்லப் போகின்றார். ஆனால் இங்கு சொல்ல ஆரம்பித்துள்ளார். எதற்காக என்று பார்த்தோம். ஞான அபியாசம், அவர்தான் அனைத்துமாக இருக்கின்றார் என்பதை நமக்கு பயிற்சி கொடுப்பதற்காக இப்படி இங்கேயே ஆரம்பித்து சொல்லி வருகின்றார் சொல்லி பார்த்தோம். ஸ்லோகத்தை பார்க்கலாம். பிருதிவ்யாம் சொல்லி சொன்னால் பூமியில் இருக்கின்ற கந்தக வாசனையாக நான் இருக்கின்றேன். உலகத்திற்கு விதவிதமான வாசனைகளுக்கு காரணம் காற்று இல்லை, பூமின்னு சொல்லி சொல்கிறார். காற்றை பற்றி நம்ம உத்தவ கீதையில் பார்க்கும்போது காற்றிலிருந்து நான் பெற்றுக்கொண்ட அறிவு என்ன என்பதை அங்கு அவதூத சன்னியாசி சொன்னார். காற்றானது எங்கெல்லாம் செல்கின்றதோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய வாசனைகளை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு செல்கின்றது. ஆனால் அதை அப்படித்தானே முழுமையாக தன்னிடமே எப்பொழுது வைத்து கொள்கின்றதா என்றால் இல்லை, அங்கங்கே விட்டு சென்று விடுகின்றது. துர்நாற்றத்தையும் அப்படி தான், நல்ல வாசனையும் அப்படி தான், அங்கங்கே விட்டு சென்று விடுகின்றது. அது பற்றற்ற தன்மைக்கு ஒரு விசேஷமாக நாம் பார்த்தோம். அது தானே முழுமையாக வைத்து கொள்வதில்லை. அந்த அறிவை நான் பெற்றுக்கொண்டேன்னு சொன்னார். இங்கே வாசனையாக நான் இருக்கிறேன்னு சொல்லி சொன்னார். விதவிதமான வாசனைக்கு காரணம் பூமி, காற்று இல்லை. அதனால தான் பாருங்கள், மழையானது நீண்ட நாள் வெயில் காஞ்சி மழை தூறல் வரும்பொழுது மெதுவாக நமக்கு அந்த மண் வாசனை வரும். தூறல் விழுந்தவுடனே அந்த மண்ணிலிருந்து வாசனை வரும். ஆக வாசனை பூமியினுடையது. வாசனையை ஏந்தி வருவது காற்றை தவிர வாசனைக்கு உரிமை உடையது இந்த பூமி. ஆக பூமியில் உள்ள வாசனையாக நான் இருக்கின்றேன்னு சொல்லி சொல்கிறார். அடுத்து எப்படிப்பட்ட வாசனை? புண்ணியக கந்தக, மேன்மையான நல்ல உயர்ந்த வாசனையாக நான் இருக்கிறேன். பொதுவாக மனிதன் போகாத வரை புண்ணியமான வாசனை இருக்கும். மனிதன் சென்றால் தான் என்ன, பாபகந்த வாசனை தான். ஒரு சிஷ்யன் குருவிடத்தில் நீண்ட நாள் இருந்து பாடம் கேட்டான். எல்லாம் பாடம் முடித்த பிற்பாடு எல்லா சிஷ்யர்களும் சேர்ந்து குருவிற்கு குரு தட்சிணை கொடுக்கணும்னு நினச்சாங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி அவங்கவுங்களுடைய சக்திக்கு தகுந்தாற்போல், சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல், என்ன வசதிக்கு தகுந்தாலும் கொடுத்தாங்க. அதில் ஒரு சிஷ்யனுக்கு எதுவுமே கொடுக்குற அந்த சூழ்நிலையில் வசதி வாய்ப்பு இல்லை. என்னால் குருவிடத்தில் சின்சியராக படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவன் குருவிடத்தில் எல்லாம் கொடுத்து முடிச்ச ஒரு பந்து கேட்டான். குருவே, நானும் உங்களுக்கு எதாவது கொடுக்கணுமே, என்ன கொடுக்குறது தெரியல, என்ன எடுத்து எதுவுமே இருக்கலை அப்படின்னா. சரிப்பா, பரவாயில்ல, நீ கொடுக்கலன்னா பரவாயில்ல, நீ அமைதியாக இரு, நீ படித்து தெளிவானதே எனக்கு போதும், அதுவே குரு தட்சிணை சொல்லி சொன்னான். இல்லை நான் எதனா கொடுக்கணும். அவர் சொன்னால் உன்னால் என்ன கொடுக்க முடியும், என்னென்னோ சொல்லி பார்த்தா சரி வரல. சரி, இந்த உலகத்தில் எது ஒன்று உபயோகமே இல்லாததோ அப்படி ஒரு பொருளை எனக்கு கொண்டு வந்து கொடு போதும்னு சொல்லி சொன்னான். உபயோகமற்றது, வேல்யூவே இல்லாது. சரி, போய் பார்த்தார். எந்த பொருளை பார்த்தாலும் அவனுடைய நிலைக்கு என்னென்ன பொருளை யோசித்து பார்த்தாலும் எல்லாத்தையும் ஒரு உபயோகம் இருக்குது, வேல்யூ இருக்குது. கடைசியில் என்ன பண்ணாராம், இது ஒரு மாதிரியாக இருந்தால் கூட, கொச்சையாக இருந்தால் கூட உள்ள விஷயந்தான். மனித மலம் இருக்கு இல்லையா, அதன் அருகில் போனான். இதுதான் யாருமே விரும்பாதது, மதிப்பில்லாதது அப்படி சொல்லி எடுக்க போனால் அது சொல்லிச்சான், நில், என்ன
நான் அப்படிப்பட்டவன் நான் என்ன நினச்சேன்? நேற்று நான் அடையார் ஆனந்த பவனில், கிருஷ்ணா ஸ்வீட்ஸில், கிராண்ட் ஸ்வீட்ஸில் எவ்வளோ அழகாக அந்த பெட்டிக்குள்ளே என்ன விதவிதமான கலரில் எவ்வளோ அருமையாக இருந்தேன். உன் கூட சேர்ந்து 5-6 மணி நேரத்தில் இந்த கதி ஆகிட்டேன். கூட சேர்ந்ததுனால எனக்கு இந்த கதி வந்து, அப்போ நானா மோசமாக உபயோகம் இல்லாதவங்க? அப்போ யார் இது பார்த்துக்க? கூட சேர்ந்ததுனால எனக்கு இந்த கதின்னா நீ தான் அப்படிப்பட்டவன். இந்த அறிவு அவனுக்கு கிடைச்சிதான். வந்து குருவிடத்தில் நமஸ்காரம் செய்து, சுவாமி இந்த உலகத்திலே உபயோகமே இல்லாத ஒரு ஆள், ஒரு பொருள், அது நானாத்தான் இருக்கணும், உங்கள்கிட்ட சரணடைஞ்சேன், நமஸ்காரம் சொன்னார். ஏதோ ஒரு கருத்து இருக்குது, அதுக்காக சொல்ல வந்தேன். ஆமாம், ஒரு கருத்து இருக்குது. ஆக நான் புண்ணிய கந்த வாசமாக, இயற்கையில் உள்ள வாசனையாக நானே உள்ளேன். நாற்றம் சொல்லி சொன்னால் நறுமணம் என்று பொருள். நாற்றம் உரைக்கும் மலர் உண்மை சொல்கிறது போல பூமியில் சுபாவமாக நறுமணம் உள்ளது, நாம் தான் அதை மாற்றி விடுகின்றோம். அடுத்து வர புண்ணியம் சொல்லி சொன்னால் சுபாவமான வாசனையாக நானே உள்ளேன்னு அர்த்தம். புண்ணியம்ன்ற வார்த்தைக்கு மண்ணிற்கு சுபாவமாக இயற்கையிலேயே நறுமணம் உள்ளது. சிருஷ்டி கிரமங்களை கூறும் சாஸ்திர கருத்துக்களை நாம் படித்திருந்தால் இந்த கருத்தை எல்லாம் நன்கு நம்ம மனதில் பொருத்தி அனுபவிக்கலாம். பூமி எப்படி தோன்றியது? ஒரு சிருஷ்டி கிரமம். எல்லா உபநிஷதங்களும் எல்லா சாஸ்திரங்களும் சிருஷ்டி கிரமத்தை சொல்லும். சூக்ஷ்ம பஞ்சபூதங்களில் உள்ள கந்தம் என்ற குணம் சேர்ந்ததும் பூமி வந்தது, சப்தம் என்ற குணம் சேர்ந்ததும் ஆகாசம் வந்ததெல்லாம் நம்ம தத்துவபோதத்தில் படிச்சிருப்போம். எல்லா உபநிஷதங்களும் ஒரு வகையில் சிருஷ்டி கர்மம் இருக்கும். ஏன் உபநிஷதமும் மற்ற நூல்கள் சிருஷ்டி கர்மத்தை சொல்லி சொன்னால், இந்த உலகமாக ஆகியிருப்பது இறைவனே என்று சொல்லி அத்வைத சித்தாந்தத்தை நமக்கு தெளிவாக புரிய வைப்பதற்காக அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இல்லைன்னா ஆத்மாவை பற்றி சொல்லிட்டு போகலாம், பரமாத்மாவை பற்றி சொல்லிட்டு போகலாம், ஜீவனை பற்றி சொல்லிட்டு போகலாம், மனசை பற்றி சொல்லிட்டு போகலாம். எதுக்கு இந்த உலக உற்பத்தியை சொல்லணுன்னா, இந்த உலகமாகவும் ஆகியிருப்பது அந்த பரம்பொருளே என்கின்ற கருத்தை சொல்வதற்காகவும் சிருஷ்டியை. அதோடு கூட இந்த உலகத்தில் இருக்கிற 3 விஷயத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சோம். ஒன்று ஜீவாத்மா, 2வது பரமாத்மா, அடுத்து இந்த உலகம். 3 விஷயத்தில் தான் எல்லாமே அடங்கி இருக்கின்றது முழு வேதாந்தமே. ஆக இந்த உலகத்தை பற்றிய விஷயத்தை சொல்வதற்காக சிருஷ்டி கிரமங்களை சாஸ்திரமானது போதிக்கின்றது. ஆக சப்தம் ஆகாசத்தினுடையது, பூமி என்பது வாசனை கந்தம், அதுதான் முக்கியமாக உடையதான். அந்த வாசனையை நான் சொல்லிட்டேன். உண்மையில் பூமி அவரே தான். அது அப்படி பூமி அவரேன்னா அதனுடைய தன்மை என்ன? அவருடையது. ஏன் இங்கு நம்ம நறுமணம் என்பதை எடுத்துக்கொள்கின்றோம் என்றால், ஆரம்பத்தில் நல்லதை எல்லாம் தான் நாம் பகவானாக கருதுவோம். எடுத்த உடனே தீமையை நான் தான் சொல்லிச்சுன்னா அது நம்மளால் ஒத்துக்க முடியாது. ஆரம்பத்தில் நல்லது எல்லாம், ஆனால் ஒரு இடத்துல நன்மை தீமையுமாகி அப்படி சொல்லி பார்க்குறோம். ஆனால் முதல் எடுத்தோம் நல்லதை சொல்லி இறைவனாக நாம் பாவித்திருப்பதனால் அந்த கருத்தை நமக்கு சொல்லி பிற்பாடு தத்துவ விசாரங்களை சொல்லி பிறகு அதற்கு நேர்மாறாக இருப்பதும் நான் தான் என்று சொன்னால் நம்முடைய மனமானது ஏற்றுக்கும். இல்லை என்றால் ஆரம்பத்திலே சொன்னால் நம் மனது அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்கொள்வதில்லை. ஞானம் வந்த பிற்பாடு நலம் கேடு அனைத்தும் அவரே சொல்லலாம். ஆகவே அனைத்திலும் அவரை பார்க்க முடியும் அப்பொழுது தான். ஆக அதனால தான் இங்கே பாருங்க, கோவிலெலாம் கூட நறுமணம் தரும் பொருள்களை உபயோகிக்கின்றோம். குங்குளிய கலைய நாயனார் பார்த்திருக்கின்றோம், அந்த வாசனை போடுறது, அந்த குங்குளியம். கோயில்கள் எல்லா நறுமணங்களும் நல்ல வாசனைகளும் மலர்களும் வைக்கிறதுக்கு காரணம் அந்த நல்ல மனங்கள் வாசனையோடு அந்த தெய்வீகத்தன்மையை நம்மால் உணர முடியும். அதற்காகத்தான் ஊதுபத்தி கொளுத்தி வைக்கிறோம், பூக்களை பண்ணுறோம், சந்தனம் வைக்கிறோம், பன்னீர் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் அதுதான். ஆக நாமும் கூட நறுமணத்தை பூசிக்கொள்வது தவறில்லை. ஆனால் அது தலைவலி வர அளவுக்கு இருக்கக்கூடாது. மைல்டாக இருந்தால் நல்லா இருக்குது. சில பேர் வந்தாங்கன்னா அந்த இடமே அப்படி ஒரு அது நம்ம குளிக்கலைன்னா அது பிரயோஜனமாக இருக்கும். மைல்டாக இருந்தால் மனசுக்கு இதமாக இருக்கும். அடுத்து பாருங்கள், தேஜக அஸ்மி விபாவசௌ சொல்லி சொன்னால் அக்னி, தேஜக சொல்லி சொன்னால் உஷ்ணம், நெருப்பில் உள்ள உஷ்ணமாக சுடும் தன்மையாக அஸ்மி நான் இருக்கின்றேன்னு சொல்கிறார். அக்னியில் உள்ள சுடும் தன்மை உஷ்ணம். அதனால தான் பாருங்க, தீக்குள் விரலை விட்டால் நந்தலாலா
உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலால். அதுக்காக நாம் கொண்டு தீயில் விரல வச்சு என்ன ஆகுன்னா அது விஷயம் வேறு. அது வார்த்தைக்காக சொன்ன எல்லாம் அவர் தான் என்பதை சொல்லிக் கொள்வதற்காக. அடுத்து ஜீவனம் சர்வபூதேஷு. சர்வபூதேஷு எல்லா உயிர்களுக்குள்ளும் ஜீவனம் உணவாக நான் இருக்கின்றேன். ஆமாம், எல்லா ஜீவர்களுக்கும் உணவு இல்லைன்னா என்ன ஆகும்? ஒரு ஜீவத்துமும் இருக்காது. ஆக ஜீவனம் சொல்லி சொன்னால் பொருளாகவும் சொல்லலாம், ஜீவனம் சொல்லி சொன்னால் ஆயுளாகவும் நான் இருக்கின்றேன். ஆக எல்லா உயிர்களுக்குள்ளும் உணவாகவும் ஆயுளாகவும் நானே இருக்கின்றேன். ஆயுள் சொல்லி சொன்னால் ஆயுஷ் சொல்கிறோம் பாருங்கள், வயது. ஆமாம், வாழ்க நல் ஆயுளுடன். ஒரு எண்ணெய் கடையில் அந்த வார்த்தை போட்டிருக்கும் மீனாட்சி அம்மன் கோவில் கிட்ட, வாழ்க நல் OIL ஆயுளுடன். நல்லா யோசித்து போட்டிருக்கார். வாழ்க நல் எண்ணெயுடன்றதில் ஆயுளுடன் போட்டுறார். ஆக எல்லா உயிர்களுக்கும் உணவாகும் ஆயுளாக நானே உள்ளேன். தபச்சாஸ்மி தபஸ் விஷு. தபஸ் விஷு சொல்லிச்சுன்னா தவம் செய்பவர்களின் தவமாக நானே இருக்கின்றேன். தபஸ் அஸ்மி சொல்லி சொன்னால் விரதம் முதலிய அனைத்தும் நானே சொல்கிறார். அப்போது நான் விரதம் இருந்தேன்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தமா? அதுவும் நானே என்பதன் மூலமாக நமக்கு நான் விரதமெல்லாம் இருப்போன்ற ஆணவம் நமக்கு வரக்கூடாதுன்றார். அதாவது இந்த எது வேணால் நம்ம இடத்துல இருக்கலாம், ஆனால் அந்த கர்வம் மட்டும் நமக்கு வந்துடக்கூடாது. வந்தால் எல்லாமே போச்சுன்னு அர்த்தம். ஆக தவம் செய்யும் சக்தியும் அவருடையதே சொல்கிறார். ஆக பெரிய தவம் செய்பவனுக்கு அதனால் வருகின்ற பெருமை பலனெல்லாம் அவனுக்கு வரும், அந்த சக்தி எல்லாம் வரும். ஆனால் அந்த சக்தி பகவானுடையது. தபஸ் சொல்லி சொன்னால் தபஸ்வி. இதில் தபஸை எடுத்து விட்டால் அவன் சாதாரண மனிதன். தபஸ் அவருடையது, அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஆமாம், ஏதாவது ஒன்றை வாழ்க்கையில் அடைய வேண்டுமென்றால் தவத்தினால்தான் முடியும். தவத்தினால்தான் முடியும். ஒரு சுவாமி இடத்துல ஒரு பிரம்மச்சாரி போய் ஒரு இடத்துல அவர் கொண்டு போய் இங்கே இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பா உனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அவருக்கு எதுவுமே அங்கே இடத்துல சௌகரியம் படலை, கிடைக்கல. வந்து புகார் சொன்னார். அப்போ அவர் சொன்னாராம், இங்கே பார், கொஞ்சம் தவம் பண்ணு, உனக்கு எல்லாம் கிடைக்கும் போ அப்படின்னார். இது நடந்த விஷயம், உண்மை. தவம் சொல்லி சொன்னால் நல்லா ஒரு இறைவன் நினச்சி ஜபம் பண்ணு, பாராயணம் பண்ணு, வேண்டுதல் பண்ணு, உனக்கு எல்லாம் கிடைக்கும். அப்போ வாழ்க்கையில் யாரெல்லாம் என்னென்ன பெற்றிருக்கிறோமோ அதுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் அவர்கள் செய்த தவமே. தவம்னா கண்ணை மூடி உட்காந்துருக்கிறது மட்டும் இல்லை, முயற்சி உட்பட எல்லா சின்சியராக பண்ணுற முயற்சி, எண்ணம், வாழ்க்கை முறை, இதெல்லாமே தவத்தில் தான் வந்து அடங்கும். தவம் என்பது பொதுவான சொல். ஆக ஏதாவது ஒன்றை வாழ்வில் அடைய வேண்டும் என்றால் அது தவத்தினால்தான் முடியும். நான் சொல்கிறாங்க பாருங்க, யானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். சிவாய நமன் சொல்கிறது கூட தவம் பண்ணியிருக்குன்னு சொல்கிறார். தவமும் தவமுடையாருக்கு அப்படிலாம் வார்த்தையை நாம் பார்த்துருக்கின்றோம். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றும் அவம் செய்வார் ஆசைகள் பட்டுன்னு சொல்கிறார். ஆக தவத்தை பற்றி ஒரு பெரிய தலைப்பிலே நிறைய விஷயங்கள் இருக்குது, வாய்ப்பு வரும்போது பார்ப்போம். ஆக தவம் பற்றி வள்ளுவ பெருமானும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கின்றார். அடுத்து 10வது ஸ்லோகம். பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனம் புத்திர் புத்திமதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ்வினாமஹம் பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனம் புத்திர் புத்திமதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ்வினாமஹம். ஸ்லோகத்தை பார்க்கலாம். சர்வபூதானாம் அனைத்து ஜீவராசிகளின் பீஜம் காரணமாக, விதையாக, வித்தாக, மாம் நானே இருக்கின்றேன். எல்லா ஜீவர்களுக்கும் வித்தாக நானே இருக்கின்றேன் அப்படி சொல்லி சொல்கிறார். வித்தி பார்த்த, பார்த்த என்ற அர்ஜுனா வித்தி தெரிந்து கொள் அறிவாயாக. அர்ஜுனா எல்லா ஜீவர்களுடைய காரணமாக நான் இருக்கின்றேன் என்பதை நீ அறிவாயாக.
எல்லாத்துக்கும் வித்து நீ தான், விதைகளுக்கெல்லாம் வித்து எப்படி, அது போல் உன்னை என்று நாங்கள் இல்லை தாய்மலரும் ஒருத்தர் சொல்லுவார். அந்த பாட்டு ஞாபகம் வரல. சரி, அனைத்துக்கும் நான் தான் காரணம். எனக்கு காரணம் யார்? எனக்கு காரணம் யாரும் இல்லை. சனாதனம் என்றும் உள்ள எனக்கு, காரணமற்ற எனக்கு, தோற்றமில்லாதவனாகி நான். சனாதனம் பீஜம், நான் எதனிடமிருந்து தோன்றவில்லை, என்னிடமிருந்து அனைத்தும் தோன்றியது. அனைத்துக்கும் அடிப்படை விதையாக நானே இருக்கின்றேன். வித்தன்றி யாதும் விளைவதுண்டோ, நின்னருளாம் சித்தன்றி யாங்கள் உண்டோ, செப்பாய் பராபரமே தான் பாட்டு. நான் அந்த வித்தாக இருக்கின்றேன். சனாதனம் சொல்லி என்றும் உள்ளதுன்னு சொல்லி அர்த்தம். என்றும் உள்ள உண்மைக்கு பெயர் சனாதனம். அது யாரு? இறைவன். அப்புறம் சனாதனத்தை அழிப்பேன்னு சொல்லி சொன்னா அது எதனா புரியுதா? அந்த வார்த்தைக்கு யாருன்னு அர்த்தம் தெரியுதா? என்னவோ என்னவோ சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது? அவங்க பேசலாத்த, அவங்கள பின்னாலிருந்து யார் யார் பேச வைக்கிறாங்கிறது சமுதாயம் புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். அவங்கள பேச வைக்கிறது வேறு யாரோ. நம்ம தர்மத்தை அழிக்கின்ற அழிவு சக்திகள் அப்படியெல்லாம் பேச வைத்து கொண்டிருக்கின்றது. ஆக மாம் என்றால் என்னை, நீ, வித்தி அறிவாயாக, புத்தி மதாம் அஸ்மி, அறிவுடையவர்கள் அறிவாக நானே இருக்கின்றேன். இந்த அறிவை இரண்டாக பிரிக்கலாம். பொதுவாக தர்ம அதர்ம ஞானம், எது சரி எது தவறு என்கின்ற அறிவை ரெண்டாக பிரிக்கிறோம். இரண்டாவது எது உண்மை எது பொய் என்ற அறிவு. ரெண்டு அறிவு, எது சரி எது தவறு என்கின்ற அறிவும் வேணும். அடுத்து எது பொய் எது உண்மை என்ற அறிவு நமக்கு வேணும். அறிவில் ரெண்டாக பிரிக்கிறோம். சிலருக்கு சரி தவறு அது தெரிஞ்சிடும், ஆனால் உண்மை பொய் தெரியாது, விவேகம் இருக்காது. இங்கு புத்தி மதம் என்பதில் புத்தி என்றால் நம்முடைய மனதில் உள்ள பிரித்தறிகின்ற சக்தி, விவேக சக்தி, பிரித்து உணர்கின்ற சக்தி, மேலும் நம்முடைய மனதில் உள்ள அறியும் சக்தி. ஆக இந்த அறிவை உடையவர்களுடைய அறிவாக நானே இருக்கின்றேன். நம்முடைய புத்தியில் உள்ள அறிவாக அவரே இருக்கின்றார். அறியும் திறனாக நானே இருக்கின்றேன். ஆக நமக்கு புத்தி இருந்தனா பகவானுடைய புத்தியில் தான் நம்முடைய புத்தியும் இருக்கு சொல்லி அர்த்தம். அப்போ நம்முடைய புத்தியை பற்றி நாம் ஸ்லாகித்து கொண்டால் அது இறைவனை ஸ்லாகித்ததாக அர்த்தம். ஏதோ இறைவன் நமக்குள்ளே இருந்து இதை உணர்த்தி கொண்டிருக்கின்றார் அப்படித்தான் நம்ம நினச்சிக்கணும். இப்படிலாம் நினச்சோம்னா நமக்கென்ற தனிப்பட்ட ஆணவ அகங்கார கர்வம் எல்லாம் கொஞ்சம் கூட வராது. என்ன இடத்துல அது முடியும், என்ன இடத்துல இது முடியும், எனக்கு அந்த திறமை இருக்குது, எந்த இடத்துல இந்த திறமை இருக்குது, நானே இப்படி நானே அப்படிலான்ற அந்த நான் எனும் அகந்தை இருக்க, அது வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கு. ஆக தேஜஸ்வினாமகம், தேஜக சொல்லிச்சுன்னா பலம், மனதில் உள்ள பலம், மனோபலத்தை தைரியமுடையவர்களுடைய தைரியமாக நான் இருக்கிறேன், பலமாக இருக்கிறேன்னு சொல்கிறேன். தைரியம் இருந்தால் அவங்களுக்கு அந்த தைரியத்துக்கு ஒரு பலம் இருக்கணும் இல்லையா? சில பேருக்கு அறிவு இருக்கும், ஆனால் பிரச்சனைகளை எதிர்கொள்கிற சக்தி இருக்காது. அப்படி இல்லாமல் என்ன கடினம் வந்தாலும் உண்மையில் எந்த சூழ்நிலைகளிலும் சிறியதோ பெரியதோ அப்படி எந்த சூழ்நிலைகளும் அவருக்கு அந்த தைரியமான பலமானது அவருக்கு இருக்கும். அல்லது அந்த சூழ்நிலையை மனது பார்க்கும் விதம் இருக்கு, அந்த விதம் தான் இங்கே பலம் சொல்கிறார். ஒரு வகையில் பார்த்த எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலை எதிர்கொண்டு நிற்கின்ற மனதினுடைய பலம், அது சிறியதோ பெரியதோ. ஆக தைரியமான மனதானால் அது என்ன வந்தாலும் என்ன, தைரியமான மனசுக்கு கடினம் இல்லை. அஞ்சி வாழ்வார் அவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே சொல்வார். அச்சமில்லை என்பது போல இந்த இடத்துல பலகீனமான மனதோடு இருந்தால், சிறியதாக இருந்தாலும் கடினமாக இருக்கும். தைரியமான மனது இருந்தால் பெரியதாக இருந்தாலும் அது சிறியதாக தோணும். பார்த்துடலாம், பரவாயில்ல இருக்கட்டும், நான் ஃபேஸ் பண்ணுவோம் சொல்லி அதுக்காக கர்வமாக இல்லை, மனதில் அந்த பலத்தோடு பார்த்துடலாம். என்னதான் நடக்கும் பார்ப்போம், என்ன ஆகிட போகிறது. ஆக பலகீனமான மனதுடன் பார்த்தால் அது கடினமாக இருக்கும். ஒரு சொன்னார், வீட்டில் கொசுவை பார்த்தாட கஷ்டமாக தான் இருக்கு, இல்லை தைரியம் இருந்தால் கடினம் இருக்காது சொல்கிறார். ஆக அப்படி தைரியமாக நாம் இருந்தால் அந்த தைரியமாக இருப்பது நானே என்கின்றார். அடுத்து 11வது ஸ்லோகம். பலம் பலவதாம் சாகம் காமராக விவர்ஜிதம்
தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப பலம் பலவதாம் சாஹம் காமராக விவர்ஜிதம் தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப. ஸ்லோகத்தை பார்க்கலாம். பலம், பலம் என்றால் ஸ்தூல சரீர சக்தி. இந்த இடத்துல ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு உடல் சக்தி இருக்கும் பாருங்க. ஆமாம், பொதுவாக புத்திமான் பலவான் சொல்கிறோம், இந்த இடத்துல உடல் சக்தியை சொல்கிறார். ஷரீர சக்தி பலவதாம், உடலின் வலிமை உடையவனுடைய, யார் யாருக்கெல்லாம் உடல் வலிமை இருக்கின்றதோ அந்த உடல் வலிமையாக நானே இருக்கிறேன்னு சொல்கிறேன். இந்த உண்மையை நாம் எப்போ தெரிஞ்சு கொள்வோம் என்றால், உடல் பலத்தை வலிமை இறைவன் தான் சொல்லி சொன்னால் வயதான காலத்தில் தான் தெரியும். ஆரம்ப காலத்து எப்படி இந்த உடம்புல எவ்வளோ பலம் இருக்குது, இந்த சின்ன குழந்தைய பிடிக்க முடியறதில்ல, அவ்வளோ பலம். இந்த சைக்கிள் ஓட்டிகிட்டு ஓடுவான் பாருங்கள், அப்படி ஒரு பலம். இந்த பைக்கை ஓட்டும் என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு முரட்டு, அது வேறு, அதெல்லாம் விஷயம் வேறு. இருந்தாலும் கூட சிறு வயதில் இருக்கிற பலம், ஒரு ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கூட ஒரு ஏஜுக்கு மேலே ரொம்ப நேரம் பார்த்து தான் பண்ண வேண்டியது. அதுக்கு முன்னே என்ன, கிட்ட வந்தாட ஓடி போயிடும். இப்போ அப்படி முடியறதில்ல. காரணம், உடலினுடைய பலம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த அலுவலகத்தில் அந்த காலத்து கட்டடத்தெல்லாம் படிக்கட்டுறது ரொம்ப அவசர அவசரமாக இருக்கும். அப்பாயின்மெண்ட் ஆன புதுசில் 2 படி கூட தாவி ஓடுவோம், லிஃப்ட் இல்லைன்னா கூட நடந்தே போவோம். ஆனால் வயதான பிற்பாடு என்ன சொல்லணும், யாரா இப்படிப்பட்ட கட்டடத்தை தான் கட்டி வச்சோங்க நமக்கு தோணும். காரணம், அந்த கட்டடத்தில் ஒன்றும் இல்லை, நமக்கு பலம் குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். வயது ஆயிடுச்சுன்னு, ரிட்டையர்ட் ஆகும்போது முடியறதில்லை. ஆமாம், இதை நான் பிடிச்சிக்கிட்டு தான் ஏறணும்னு. அப்போது உடலுடைய வலிமை இருக்குது, அந்த வலிமையாக நானே இருக்கின்றேன். மகாபாரதத்தில் அர்ஜுனனை பற்றி சொல்லும்பொழுது பகவான் வைகுண்ட போயாச்சு கிருஷ்ணர். போன பிற்பாடு அர்ஜுனன் துவாரகைக்கு வரான் ஏதோ ஒரு காரணத்துக்காக. வரும்பொழுது அங்கே சில பேர் எதிர்க்கிறாங்க, கூட இருக்கக்கூடிய உங்களெல்லாம் சிறைப்பிடிக்க பார்க்குறாங்க. அப்போ காண்டிபத்தை எடுத்து அவன் அம்பை பூட்டி பண்ண பார்க்குறான். காண்டிபத்தை தூக்குற சக்தி இல்லாமல் போச்சு அவனுக்கு. அவனுடைய காண்டிபம் தான், வில்ல தூக்குற சக்தி கூட இல்லாமல் போச்சு. எங்கே போச்சு அந்த வலிமை? காலம் மாறி போச்சு, எல்லாம் மாறி போச்சு, வயதும் ஆகிட்டு. அது போல் ஆனாலும் மகாபாரத யுத்தத்தில் இருந்த பீஷ்மர், துரோணர்லாம் அவங்களோட வயதெல்லாம் பார்த்தா 80 வயது 90 வயதில் தான் யுத்த காலத்தில் அப்படி வந்து யுத்தம் பண்ணது. அவங்க வயசெல்லாம் பார்த்தா தெரியுது. பகவான் கிருஷ்ணரே 120 வயசு இருந்தாருன்றாங்க. அப்போ தர்மரும் கிருஷ்ணரும் ஒரு நாளைக்கு வித்தியாசம்தான் பிறந்ததுன்னு சொல்லுவான். தர்மர் முன்னே பிறந்தார், அதனால் எப்போ வந்தாலும் கிருஷ்ணர் தர்மர் நமஸ்காரம் பண்ணுவார் பாதத்தை தொட்டு. ஏன்னா நமக்கு மூத்தவர், வயதில் மூத்தவர் சொல்லி. அப்போ அந்த யுத்தம் நடந்தது. யுத்தம் நடந்த பிற்பாடு அவங்க ஆட்சி செய்த காலம் எல்லாம் ஒரு அளவுக்கு கணக்கு போட்டு பார்த்தா 70-80 வயதுக்கு மேலே தான் அப்படிலாம் யுத்தம் பண்ணியிருக்காங்கன்னும் பொழுது அவங்களோட உடல் வலிமை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கணும்ப்பா. நமக்கு என்ன 50 வயதிலே 60 வயதில் சொல்லவே வேண்டாம், 70 வயசில் அவ்வளோதான், அப்படிதான். ஒரு அளவு வரைக்கும் தான் அந்த சக்தி இருக்கின்றது. ஆனால் அந்த சக்தி எங்கிருந்து வந்தது? அந்த உடலில் அப்படிப்பட்ட சக்தியாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கிறதுனால தான் உனக்கு அந்த பலம் வந்ததுப்பா, ஞாபகம் வச்சுக்கோ. அதனால் என்ன, உடல் உள்ளவரை பிறரை ஆட்டி வைப்போம். பிற்பாடு என்ன, நம்முடைய கை கால்களை தூக்கி வைக்கிறது கூட ஒரு ஆள் தேவை வந்துடும். ஆமாம், சரி. அந்த பலம் உடலில் உள்ள மிருக பலம் போலவா? ஒரு கருத்து. பிறரை அடித்து பிழைக்கின்ற பலமா, வன்முறைக்கு பயன்படுத்துகிற பிறரை மறுட்டுவதற்காக இருக்கின்ற பலமா சொல்லி சொன்னால் அதுவும் அவரா என்றால் பகவான் இந்த பலத்துக்கு தருகின்ற அடைமொழி அந்த பலம் நான் இல்லை சொல்கிறார். ஆக இந்த வார்த்தை இந்த இடத்த இப்படி விட்டுடுவோம், பிற்பாடு பார்ப்போம். காம ராக விவர்ஜிதம், நான் எப்படிப்பட்ட பலமாக இருக்கின்றேன் என்றால் உடலை காக்கும், உடலை செயல்படுத்தும், தர்மத்தின்படி வாழ்கின்ற பலமாக நான் இருக்கின்றேன். தர்மத்தின்படி வாழ்கின்றவனுடைய உடலில் இருக்கின்ற தர்மத்தை ஆசைப்பவனுக்கு இருக்கக்கூடிய பலமாக நான் இருக்கின்றேன். ஆசையும் பற்றும் இல்லாத பலமாக, காமராக விவர்ஜிதம், ஆசையும் பற்றும் இல்லாத பலமாக நான் இருக்கின்றேன்.
இப்போ காமம் என்றால் அடையாத பொருளை அடைய வேண்டும் என்ற ஆசை. ராகம் என்றால் அடைந்த பொருள் நம்மை விட்டு போகிவிடக்கூடாது என்று அதன் மீது வருகின்ற ஆசை. ரெண்டுமே ஒன்று தான். காமம்னா பொதுவாக ஆசை, அடையாத பொருளை அடையணும் என்றது ஒரு ஆசை. பிற்பாடு ராகம் என்றால் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க, அடைந்த பொருள் நம்மை விட்டு போய்விடக்கூடாது என்ற ஆசை. அதுதான் பற்று. ரெண்டும் ஒன்று தான், வார்த்தை தான் வித்தியாசம். ஆக தர்மத்துக்கு விருத்தமான ஆசை, அப்படி ஆசைப்பட்ட பொருளை அடைய பயன்படுத்தப்படும் பலமாக நான் இல்லை. அதர்மமாக அடைகின்ற பொருளை அடைகின்ற பலமாக நான் இல்லை. உடலில் இருக்குது சில பேருக்கு அதர்மமாகவே என்ன பண்ணுறாங்க, பொருளை அடைவதற்கு முயற்சி செய்கின்ற, அதற்கு உடல் பலம் தேவைப்படுகின்ற அந்த பலமாக நான் இல்லை. ஆக காம ராக விவர்ஜிதம். இரண்டாவது வரியில் பகவான் ஒரு பொருள் சொல்ல போகின்றார். அதை மனதில் வைத்து தான் இங்கே காம ராக விவர்ஜிதம் சொல்கிறார். என்ன? தர்மத்துக்கு முரண்பாடான ஆசையை அனுபவிக்க பயன்படுத்தும் பலமாக என்னை நீ நினைக்க வேண்டாம். தர்மத்துக்கு முரண்பாடான ஆசையை அனுபவிக்க பயன்படுத்தும் பலமாக என்னை நினைக்கக்கூடாது, நினைக்க வேண்டாம். அப்போ தர்மத்துக்கு உடன்பாடான ஆசையும் பலமும் உடைய அந்த பலமாக நான் இருக்கின்றேன். தர்மமும் தர்மத்துக்கு உடன்பாடான ஆசையும் பலமும் உடைய பலமாக நான் இருக்கின்றேன். ஆக பலத்தை அதர்மத்துக்கு பயன்படுத்தினால் அந்த பலமாக நான் இருக்க மாட்டேன்னு சொல்கிறார். அப்படி நினைத்தால் அதற்காக நீ துக்கப்படணும். மகாபாரதத்திலே யுத்தத்தில் ஈடுபட்ட 2 சைன்யத்திலும் பார்த்தா பலத்தை வைத்து பார்க்கும் பொழுது துரியோதன பக்கத்தில் தான் பலமானவர்களும் பலமான சைன்யமும் இருந்தது. பாண்டவர்கள் பக்கத்தில் பார்த்தோம்னா அவங்களுக்கு 11 அக்ஷயவனி சைன்யம்னா இவங்களுக்கு 7 தான் சொல்லுவாங்க. ஆனால் பீஷ்மர் இருக்கார், துரோணர் இருக்கார், அஸ்வத்தாமா இருக்கார், துரியோதனர் இருக்கான், கர்ணன் இருக்கிறான், துச்சாதன் இருக்கிறான், சிந்து தேசத்து ராஜா இருக்கா, எவ்வளோ பேர் இருக்காங்க. பார்த்தோம்னா அந்த பலம் அங்கே தான் இருக்கத்தான் தெரியும், உடல் பலம் இருந்தது. ஆனால் பாண்டவர் இடத்துல அந்த பலம் இல்லை என்றாலும் கூட தர்மம் இருந்தது. தர்மம் எங்கே இருக்கோ அங்கே பகவான் இருப்பார், பகவான் எங்கே இருக்காரோ அங்கே வெற்றி. அப்படி தானே நம்ம ஸ்லோகத்தெல்லாம் படிச்சிருக்கோம். ஆக தர்ம பலம் அதுதான் பெரிய பலம். அப்படிப்பட்ட பலமாக நான் இருக்கிறேன். திருதராஷ்டனை சொல்லும் பொழுதே திருதராஷ்டனுக்கு பலத்தை சொல்லும் 1000 யானை பலம் அவனுக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பலம் இருந்து. ஆனால் கடைசியில் ஜெயிச்சு முடித்து அங்கே போகும்பொழுது எல்லாரையும் அறிமுகப்படுத்தும் பொழுது எல்லாரையும் அப்படி கேட்டுக்கிடுறார். பீமன் வரும்போது பீமன் மேலே ஒரு பெரிய ஒரு கோபம் ஆத்திரம் இருக்கேன்னா, என்னுடைய 100 பிள்ளைகளையும் கொன்று குவித்தவன் அவன் தானே, அவன் ஆலிங்கனம் பண்ணிங்கன்னு சொன்னதில் இருந்த அர்த்தத்தை பகவான் புரிந்து கொண்டு சொல்லுவாங்க. இப்போத்தி போகாது ஒரு பொம்மையை வேறு ஏதோ செய்து வச்சது அனுப்பிக்கிறான். அப்படி கட்டி பிடிச்சிட்டு அப்படியே இறுக்கி அது ஒரு வழி பண்ணிடுறான். அப்படி கட்டி பிடிச்சி பீமனை கொன்னுன்னு நினச்சாருன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கருத்து அங்கே உண்டு. பிறகு தான் இல்லை அது வேறன்னு சொன்ன ஒரு பாடு அவருடைய மைண்டில் இருந்த அந்த ஆத்திரம் இருக்கத்தானே இருக்கும். ஒரு தகப்பன் இல்லையா, இருக்கத்தானே அவ்வளோ பலம் இருக்குது சொல்லுவாங்க. அப்போ அந்த பலம்லாம் என்ன, மிருக பலம்லாம் அதர்மத்துக்கு பயன்பட்டது, அதர்மான விஷயத்துக்கு பயன்பட்டது தானே. ஆக தர்மமான பலமாக பகவான் இருக்கின்றார் என்ற அர்த்தத்தை ஏன் எப்படி இதற்கு சொல்கின்றோன்னு சொன்னால் இரண்டாவது வரியில் சொல்கிறார். தர்மா விருத்தக பூதேஷு காமக அஸ்மி. நானே காமமாக ஆசையாக இருக்கிறேன்னு சொன்னார். காமக அஸ்மி, உயிர்களிடத்தில் உள்ள ஆசையாக நான் இருக்கின்றேன். பூதேஷு காமக அஸ்மி, நம்முடைய மனதில் வருகின்ற ஆசையாக நான் இருக்கிறேன்னு சொல்கிறார். பகவான் என்ன சொல்கிறார், நம்முடைய எல்லார் மனதிலும் வருகின்ற ஆசையாக நானே இருக்கின்றேன். அப்போ பகவான் எப்படிப்பட்டவராக இருக்காருன்னா, வெளியே எங்கே இருக்கார் இல்லையோ என் மனதில் நிறைஞ்சு இருக்காருன்னு அர்த்தம். என்ன, ஆசையோடு நிறைஞ்சிருக்கு. ஆனால் பகவான் என் மனசில் நிறைஞ்சு இருக்கார். காரணம் ஆசை தானே பகவான் சொன்னார். என் மனசு முழுக்க ஆசை தானே இருக்குது. ஆமாம், அதற்கு ஆனால் பகவான் அதற்கு ஒரு நிபந்தனை, கண்டிஷன் போட்டுடுறார். என்ன, தர்மத்துக்கு விரோதமில்லாத முரண்படாத ஆசையாக இருக்கின்ற. விருத்தாக சொல்லிச்சுன்னா முரண்பாடு, அவிர்தாக சொல்லி சொன்னால் முரண்படாத, அதற்கு எதிராக இல்லாத, தர்மத்துக்கு எதிராக இல்லாத ஆசையாக நான் இருக்கின்றேன். அப்போ எந்த ஆசை மனதில் வந்தாலும்
அந்த ஆசை பகவானுடையதா சொல்லி கேட்டால் இல்லை, தர்மத்துக்கு உட்பட்ட ஆசையாக நான் இருக்கின்றேன் என்று பகவான் இங்கே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துடுறார். ஏன்னா நம்ம நிறைய அப்படிலாம் புரிஞ்சுக்குவோமே, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அங்கே தர்ம அவிருத்த காமக, இங்கு ஆசையே துயர காரணம். ஆகவே மனதில் ஆசையே வரக்கூடாது என்றெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது. ஆசை என்பதும் கூட ஒரு விதமான சக்தி தான். ஆசை என்பதும் ஒரு விதமான சக்தியே. பொதுவாக 3 சக்தி சொல்லுவோம்: இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி சொல்லுவோம். இச்சாசக்தி என்றால் ஆசைப்படுகின்ற சக்தி. ஆசைப்படுறதுக்கூட சக்தி வேணும். குழந்தைங்களும் எதுக்கு ஆசைப்படும்? சாதாரணமாக விளையாட்டு பொருளுக்கு ஆசைப்படும். கொஞ்சம் வளர்ந்த பசங்க ஒரு கல்லூரி போகிறான்னு சொன்னால், இப்போ 10ஆவதுலாம் படிக்கிறோன்னா ஒரு சைக்கிளுக்கு ஆசைப்படுவான். கல்லூரி படிக்கிற பையன் ஒரு பைக்குக்கு ஆசைப்படுவான். அது பிற்பாடு வளர்ந்த பிற்பாடு ஒரு காருக்கு ஆசைப்படுவோம், வீட்டுக்கு ஆசைப்படுவோம். அப்படிலாம் ஆசை மாறிக்கிட்டே இருக்குது. அப்படி ஆசைப்படுறதுக்கூட ஒரு சக்தி இருக்கணும். அதனால தான் சொல்லுவாங்க, ஆசை தான் படுறீங்க, நல்லா பெரிய ஆசையாக படுங்களேன். இந்த ஆசையிலே பெரிய ஆசை எது தெரியுங்களா? பேராசைகள். அது எல்லா ஆசைகளும் சென்று நிறைவு பெறுகின்ற ஆசை. நான் மோட்சத்தை அடைய வேண்டும் என்பது தான் ஆசைகளே பெரிய ஆசையாக. ஆமாம், அதுக்கு மேலே ஒரு ஆசை வருதும் படவே முடியாதுன்றார். ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர். அழகேசு நிகராக அம்பொன் மிக வைத்த பேர் நேசித்த ரசவாத வித்தை கலைந்திடுவர். ஆமாம், நிலையாக இன்னும் காயக்கல்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர். எல்லாம் யோசிக்க வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாக முடி உள்ளதே போதும் சொல்கிறார். பாரு, அப்படி ஆசைப்படுறதுக்கு ஒரு பெரிய சக்தி வேண்டும். அதுதான் இங்கே சொல்கிறார். ஆக ஆசையே துயர காரணம் அப்படின்லாம் சொல்லிவிடக்கூடாது. ஆசை என்பது ஒரு விதமான ஆசைப்படுறது ஒரு விதமான சக்தி தான். இச்சா சக்தி என்றால் ஆசைப்படுதல், கிரியாசக்தி என்றால் செயல்படுத்துகின்ற சக்தி, ஞான சக்தி என்றால் அறிகின்ற திறன். சில பேருக்கு சிலது நிறைய அறிஞ்சிக்க முடியும், சில பேருக்கு ஒரு லெவலுக்கு மேலே அறிஞ்சிக்க முடியாது, சில பேருக்கு எதுவுமே இருக்கிறதில்ல, இருந்துட்டு போட்டோன்னு விட்டுடுறாங்க. ஆகவே ஆசைப்படுவது ஒரு விதமான சக்தி தான் அப்படி சொல்கிறார். ஆக ஒரு மனிதனுக்கு தான் ஆசைப்படும் இன்னொன்று சொல்கிறார், மனிதனுக்குத்தான் ஆசைப்படுகின்ற சக்தி இருக்குது. மிருகங்களுக்கெல்லாம் அப்படி இருக்கான்னு சொன்னால் இருக்கலை, இருக்கிறது வாய்ப்பில்லை. ஆக உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள, நீ நினைக்கிறதெல்லாம் உயர்ந்ததாக நினைய ஆசைப்படுன்னு சொல்கிறார். அதிகபட்சமாக நாம் எதை அடைய ஆசைப்படணும்னு சொன்னால் இந்த இடத்துல மோட்சத்தை அடைய வேண்டும். அது ஒரு எல்லா ஆசைகளுக்குள்ளும் ஒன்றா இருக்கக்கூடாது. அதுதான் ப்ராமினென்ட் ஆசையாக இருக்கும். அதுதான் ஆசைப்படுறதுல அதிகப்படியான ஆசை. அதுக்கு மேலே ஒருவர் ஆசைப்பட முடியாது சொல்கிறார். ஆனாலும் பகவான் இந்த ஆசையெல்லாம் அப்படி சொல்லலை. நிரம்ப பொருள் ஆசை எல்லோருக்கும் இருக்கும். பிற ஆசைகள் அடர்ந்து இருக்கும் பொழுது பகவான் இங்கே சொல்லுகின்றார், தர்மத்துக்கு உட்பட்ட ஆசையாக நான் இருக்கின்றேன்னு சொல்கிறார். நாம் இங்கே பார்க்குறது என்ன? நம்ம இப்போ பார்த்ததெல்லாம் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி ஒரு உதாரணத்துக்காக பார்த்தோம். மோட்சத்தை அடைவது தான் எல்லா ஆசைகளோட பெரிய ஆசை, அதெல்லாம் பார்த்தோம் கருத்துக்காக. ஆனால் இங்கே பகவான் சொல்லுவது தர்மத்துக்கு உட்பட்ட ஆசையாக நான் இருக்கின்றேன்னு சொல்கிறார். அதனால தான் தர்ம அர்த்த காம மோட்சம். தர்மத்துக்கு உட்பட்ட ஆசை, தர்மத்துக்கு உட்பட்ட இன்பம், தர்மத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை தான் அவனை விவேக சக்தியை வெளிப்பட வைத்து பிறகு அவன் மோட்சத்துக்கு முயலுவான். ஆக தர்மம் முதல்ல வச்சிடறார். தர்ம அர்த்த காமம், தர்மப்படியான பொருள், தர்மப்படியான இன்பத்தை அனுபவிப்பது, அதனால் அவன் நிறைவில் அடைய போவது, மோட்சத்தை அடைகின்ற தகுதி வாய்ந்த மனதை அவன் அடைவான். ஆக தர்மத்துக்குட்பட்ட ஆசையாக நான் இருக்கின்றேன் சொல்கின்றார். எதை வேண்டுமானால் அனுபவிக்கலாம், ஆனால் அது தர்மத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். ஆகவே பரத ரிஷபை அர்ஜுனா, ஆசையாகும் நானே இருக்கின்றேன். அடுத்து 12வது ஸ்லோகம். ஏ சைவ சாத்விகா பாவாஹ ராஜசாஸ்தாமசாச்சயே மத்த ஏவேதி தான் வித்தி நத்வகம் தேஷு தேமயி. ஏ சைவ சாத்விகா பாவாஹ ராஜசாஸ்தாமசாச்சயே மத்த ஏவேதி தான் வித்தி
நத்வகம் தேஷு தேமயி. இத்துடன் பகவான் தான் சொல்லி வருகின்ற இந்த தன்னுடைய விபூதிகளை, மகிமைகளை, பெருமைகளை, இந்த விஷயத்தை இந்த இடத்துல முடிக்கின்றார். மீண்டும் 9வது அத்தியாயத்தை சொல்லுவார், 10வது அத்தியாயம் முழுக்க சொல்லுவார், 11வது அத்தியாயத்திலும் சொல்லி முடிக்கப் போகின்றார். இங்கே என்ன சொல்கிறார்னா, சத்வ ரஜஸ் தமஸ் என்ற 3 குணத்திலிருந்து தோன்றிய இந்த உலகம் அனைத்தும் நானேயாக இருக்கின்றேன். அவ்வளோதான். இவைகள் அனைத்து என்னை சார்ந்துள்ளது. இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, புடி வச்சு சொல்கிறார். நான் இவைகளை சார்ந்திருக்கவில்லை என்ற கருத்தோடு இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்லி வந்த இந்த கருத்தை இந்த இடத்துல நிறைவு செய்கின்றார். பகவான் இந்த உலகம் ஈஸ்வரனால் வியாபிக்கப்பட்டுள்ளது. ஈஷாவாஸ்யம் இதகம் சர்வம். இந்த உலகம் இறைவனால் நிறைக்கப்பட்டுள்ளது. இந்த உலகம் முழுவதும் இறைவனே நிறைந்துள்ளார். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய், எங்கும் நிறைகின்ற பொருள். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அதெல்லாம் நான் பார்த்துருக்கோம். ஒரு விதமான இடைவெளியும் இல்லாமல் அவரே அனைத்துமாய் இருக்கின்றார். இது நமக்கு தெரியுது. அணுவிலும் அவர் தான் இருக்கார், மகத்திலும் அவர் தான் இருக்கார். ஆனாலும் கூட நம்முடைய அனுபவம் அப்படி நினைக்க பார்க்க வைத்துள்ளதா? இது கேள்வி. நமக்கு அப்படி ஒரு அனுபவம் இருக்கா, அல்லது நமக்கு அந்த அறிவு இருக்கின்றதா? எப்பொழுதும் நம்மால் அந்த அறிவோடு இருந்து இந்த உலகத்தில் வாழ முடிகின்றதா? இந்த உலகம் அனைத்தும் என்ன, அத்துணையும் இறைவனே என்கின்ற அறிவோடு நம்மால் இருக்க முடிகின்றதா என்றால் இல்லை. நம்முடைய அனுபவம் அப்படி நினைக்க பார்க்க முடியவில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தின் மேல் நாம் வைத்துள்ள ராகத்வேஷம். இந்த உலகத்தை இறைவன் பொதுவாக படைத்தார். இதில் ஜீவ சிருஷ்டியாக ஒவ்வொன்றிலும் ராகத்வேஷம், பயம், இவைகளை எல்லாம் நாம் ஏற்றி வைத்துள்ளோம். அந்த ராகத்வேஷ பயத்தோடு இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது அந்த ராகத்வேஷத்துக்குரிய பொருளாகத்தான் உலகம் தெரிகின்றதை தவிர இறைவனாக நமக்கு தெரியவில்லை. அதனால தான் நம்ம 10வது அத்தியாயத்தில் ஒரு முகவரை பார்க்க போகிறோம். ஏன் இந்த உலகம் இறைவனாக எனக்கு காட்சி அளிக்கவில்லை? அழகான ஒரு முகவரி இருக்குது, அங்கே நம்ம பார்ப்போம். சரி, இந்த பயத்தை, ராகத்வேஷத்தை போக்குவதற்காகத்தான் பகவான் இப்படியெல்லாம் நானே அது நானே இது கொஞ்சம் ஞான அபியாசம் பண்ணு ஒரு ராகத்வேஷத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோ அல்லது நீக்கிக்கொள் சொல்கிறார். ஆக உலகில் உள்ள அனைத்து என்னுடைய பெருமை, மகிமை, விபூதி, அதன் வெளிப்பாடு என்கின்றார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஏ என்றால் எவைகள், ச ஏவ சாத்விகாக பாவாக, சத்துவ குணத்திலிருந்து தோன்றிய இந்த பொருள்கள். தாமசாக, தாமச குணத்திலிருந்து தோன்றிய பொருள்கள். தாமசாச்சே எவைகளோ, சத்துவ குணத்திலிருந்து தோன்றிய தமோ குணத்தில் தோன்றிய பொருள்கள் எவைகளோ அவைகள். இதன் அர்த்தத்தை எப்பொழுது புரிந்து கொள்ள முடியும்? மாயையிலிருந்து இந்த உலகம் தோன்றியுள்ளது என்ற கருத்தையும், ஒவ்வொரு குணத்திலிருந்தும் ஒவ்வொரு பொருள் தோன்றியுள்ளது என்ற கருத்தையும் முறையாக சாஸ்திரங்களிலிருந்து நாம் தெரிந்து வைத்திருந்தால் இந்த கருத்தை எல்லாம் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க முடியும். தத்துவ போதமும் அந்த கருத்துக்கள் நம்ம மனதில் நிறைந்திருந்தால் இதையெல்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஞாபகம் இருக்கணும், மாயையினுடைய சத்துவத்திலிருந்து நம்முடைய மனம் தோன்றியது, ரஜோவிலிருந்து பிராணன் கர்மேந்திரியன் தோன்றியது, இதெல்லாம் அங்கே பார்த்துருக்கின்றோம். தமோவிலிருந்து ஜடமான இந்த உடலும் உலகமும் தோன்றின. அப்போது இதெல்லாம் இப்படி தோன்றியது எதிலிருந்து? 3 குணங்களிலிருந்து. இவ்விதம் மாயையின் 3 குணத்திலிருந்து விதவிதமான பொருள்கள், இந்த உலகம் எல்லாம் தோன்றின. நம்முடைய அதனால் எப்படின்னா, நம்முடைய மனதிற்குள்ளும் இந்த 3 குணம் இருக்கும். ஏனென்றால் பஞ்சபூதங்களிலிருந்து தோன்றிய இந்த உடல் மனதிலும் தோன்றிய அந்த பொருள்களிலும் என்ன, அந்த மூலப்பொருளுடைய தன்மை, மூலக்கூறுடைய தன்மைகள் இருந்துதான் இருக்கும். சர்க்கரையிலிருந்து பலகாரம் பண்ணால் இனிக்கும், மிளகாயிலிருந்து பலகாரம் பண்ணால் காரம் இருக்கும். அதுபோல் எதிலிருந்து இந்த உலகமானது தோன்றியதோ, இந்த உடல் தோன்றியதோ, மனம் தோன்றியதோ, அதிலெல்லாம் அந்தந்த குணங்கள் இருக்கும். ஆகவே 3 குணமயமானது இந்த உலகம், இந்த சிருஷ்டி. ஆகவே நம்முடைய மனதிலும் 3 குணம் இருக்குது.
ஞானிகள் ரிஷிகள் அவருடைய மனம் சத்துவ பிரதானமாக இருக்கும். கந்தர்வ யக்ஷர்கள் மனம் ரஜோ பிரதானமாக இருக்குமா. ராட்சசர்கள் மனம் தமோ பிரதானமாக இருக்கும். அப்போ தமோ பிரதானமாக என்னோட மனம் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? ராட்சசன் அர்த்தம். இவைகள் எல்லாம் எவையெல்லாம் தோன்றியுள்ளதோ அனைத்தும் என்னிடத்திலிருந்தே வந்துள்ளது. இதுதான் இந்த ஸ்லோகத்தின் சாரம். எவைகளெல்லாம் தோன்றியுள்ளதோ எல்லாம் என்னிடத்திலிருந்தே வந்துள்ளது. ஆக முதல் வரி கருத்து என்ன? சத்வ ரஜஸ் தமோ என்ற இந்த 3 குணங்கள் மயமாக இந்த உலகம், எந்த உலகம் இருக்கின்றதோ அது. அடுத்து பாருங்க, 2வது வரி. மத்தக ஏவ, மத்தக என்னிடமிருந்து, ஃப்ரம் மீன் சொல்கிறார், என்னிடமிருந்து. மத்தக ஏவ என்னிடமிருந்து தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்லி, ஃப்ரம் மீ ஒன்லின்னு சொல்கிறார். மத்தக ஏவ என்றால் ஃப்ரம் மீ ஒன்லி, என்னிடம் இருந்து மட்டுமே. இத்தி என்று தான் அவைகளை வித்தி அறிவாயாக, இவைகள் அனைத்தும் என்னிடமிருந்து தான் வந்ததாக நீ அறிந்து கொள்வாயாக. அதுதான் இந்த இடத்துல மத்தக ஏவ தான் வித்தி. கடைசியாக ஒரு பேருண்மையை பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். நது அகம் தேஷு தேமயி. இதுதான் இங்கே இருக்க முக்கியமான வார்த்தை. இந்த உலகில் உள்ள பொருள்கள் அனைத்தும் என்னிடமிருந்து தான் வந்துள்ளது. ஆனால் நான் அவைகளில் இல்லை. இங்கே தான் பெருசாக இருக்கு. நான் அவைகளில் இல்லை, அவைகள் தான் என்னிடத்தில் உள்ளது. இந்த கருத்தை 9வது அத்தியாயத்தில் கொஞ்சம் விஸ்தாரமாக பார்க்க இருக்கின்றோம். இங்கே இந்த அளவுக்கு மட்டும் புரிஞ்சுக்குவோம். அகம் என்றால் நான், தேஷு இந்த உலகத்திற்குள், ந இல்லை, ந அஸ்மி இல்லை, என்னிடமிருந்து வந்த இந்த உலகத்திற்குள் நான் கட்டுண்டிருக்கவில்லை, நான் அதை சார்ந்தும் இல்லை. பிறகு என்ன? தேமயி, தே இந்த அந்த உலகம் அனைத்தும், மயி என்னிடத்தில் இருக்கின்றது. இது பாருங்களேன், நான் அவைகளிடத்தில் இல்லை, ஆனால் அது என்னிடத்தில் இருக்கு. இது ரொம்ப அழகான விஷயம். இது நம்ம நல்லா விஸ்தாரமாக பார்க்க இருக்கு. இந்த இடத்துல சுருக்கமாக பார்ப்போம். இதன் அதிகமான விளக்கத்தை 9வது அத்தியாயத்திலும் பார்ப்போம். சுருக்கமாக மறுபடியும் அந்த களிமண் கிட்ட தான் போனோம். களிமண் சில உதாரணங்கள் நம்ம மாற்றவே முடியாது. கயிறு பாம்பு, பானை களிமண். இந்த களிமண்ணிலிருந்து விதவிதமான பானைகள் தோன்றின. அப்படின்னா என்ன? அந்த களிமண் சொல்கிறதா, இந்த உதாரணத்தை வச்சுக்கணும். அந்த களிமண் சொல்கின்றது, என்னிடத்திலிருந்து பானைகள் தோன்றின, ஆனால் பானைகளிடத்தில் நான் இல்லை. என்னிடத்திலிருந்து பானைகள் தோன்றின, ஆனால் பானைகளிடத்தில் நான் இல்லை. இந்த வாக்கியம் சரியா தவறானா அடுத்து இதன் அர்த்தம் என்ன பார்த்தா புரிந்துவிடும். பானைகள் இருக்க வேண்டும் என்றால் களிமண்ணான என்னை சார்ந்துதான் பானைகள் இருக்க வேண்டும். பானைகள் இருக்க வேண்டும் என்றால் களிமண்ணான என்னை சார்ந்துதான் பானைகள் இருக்க வேண்டும். ஆனால் களிமண்ணாக நான் இருக்க வேண்டும் என்றால் நான் பானையை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்ட். பானை உடைந்து விட்டாலும் களிமண் களிமண்ணாகவே இருக்கும். பானை இல்லை என்றாலும் களிமண் இருக்கும். களிமண் இல்லை என்றால் பானை என்ற ஒன்று இல்லை, இல்லவே இல்லை. ஆகவே பகவான் இங்கு சொல்லுகின்றார், இந்த உலகம் என்னிடம் இருந்து வந்தது, களிமண்ணிலிருந்து பானை வந்தது, ஆனால் இந்த உலகுக்கு எனக்கும் சமமான சத்தா இல்லை, ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இல்லைன்றார். சேம் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி. ஆமாம், சமமான சத்தான்னு சொல்லுவாங்க. சேம் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி அது இல்லை. இந்த உலகுக்கு எவ்வளவு ரியாலிட்டி இருக்கோ, சத்தியத்துவம் இருக்கோ, அதே அளவு சத்தியத்துவம், அதே அளவு சத்தியத்துவம் பகவானுக்கு இருக்கு என்று இங்கு பொருள் இல்லை. அதுதான் இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது. பகவானே நான் மேலான சத்தியமாகவும் பிரபஞ்சம் கீழான சத்தியமாக இருக்கலாம். நம்ம இதுக்கு முன்னே பார்த்தோம். ஆக கீழான சத்தியம் என்றால் மித்யா, பொய், நிலையற்றது, சார்ந்திருப்பது. அதுதான் இதனுடைய சாரம். நான் அவைகளில் இல்லை சொல்லி, அவைகள் என்னிடத்தில் இருக்கு, நான் அவைகள் இல்லை சொல்லி சொன்னால், அவைகள் இல்லை என்றாலும் நான் இருப்பேன், அவைகளை சார்ந்து நான் இல்லை, அவைகள் தான் என்னை சார்ந்துள்ளது என்றது தான் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து. இந்த உலகம் என்னை சார்ந்துள்ளது இருந்தாலும், இந்த உலகத்தை நான் படைத்திருந்தால் அந்த உலகத்துக்குள் நான் இல்லை என்றால் என்ன அர்த்தம்?
நான் அவைகளை சார்ந்திருக்கவில்லை. யாரை நம்பி நான் பிறந்த போங்கடா போங்கடா, யார் இல்லைன்னா நான் இருப்பேன். அதுதான் சாரம். இந்த உலகம் என்னை சார்ந்து இருக்கின்றது, நான் இந்த உலகத்தை சார்ந்தில்லை. நிழல் என்னை சார்ந்துள்ளது, நான் நிழலை சார்ந்திருக்கவில்லை. நிழல் இல்லை என்றாலும் நான் இருப்பேன். தெருவில் போகிறோம், நிழல் நம்ம கூடயே வருது. வீட்டுக்குள்ளே போனோன்னா நிழல் இல்லைன்னு தேடுவோமா? இல்லை, அது அவ்வளோதான். இதைத்தான் பகவான் இங்கே சொல்லுகின்றார். இந்த உலகுக்கு எவ்வளவு சத்தா இருத்தல் இருக்கோ அது கீழான சத்தா, அவைகளுக்கு இருப்பை கொடுத்த நான் மேலான இருப்பாக இருக்கிறேன். அந்த அர்த்தம் தான் இங்கே. மேலும் இதை பற்றி மேலும் விளக்கத்தை படிப்படியாக பிறகு பார்ப்போம். இந்த இடத்துல இதை மட்டும் வச்சுக்குவோம். இந்த உலகத்தின் இருப்புக்கு நானே காரணம் என்பதை படிப்படியாக சொல்லி நம்முடைய மனதை ஈஸ்வர திருஷ்டிக்கு தயார் செய்கின்றார். காரணம், இந்த உலகம் இறைவனாக நமக்கு தெரியாத காரணம், நம்முடைய மனம் விருப்பு வெறுப்பால் துயரப்பட்டு கொண்டு விருப்பு வெறுப்பால் நிறைந்து இருக்கின்றது. தாய்மன்னர் சொல்றது, மனது என்பதும் என் வசமாய் வாராதைய நினதருளோ தனது என்பதற்கு இடம் காணேன் தமியேன் எவ்வாறு உய்வனே. பகவான் என்ன செய்ய முயல்கின்றார்? அறிவை மனதிற்கு, நம்முடைய மனதிற்குள் செலுத்தி இந்த உலகம் முழுவதும் ஈஸ்வரனால் நிரப்பப்பட்டுள்ளது என்பதைத்தான் இந்த இடத்துல இவ்விதமாக பேசுகின்றார். அடுத்து 13வது ஸ்லோகம். திரிபிர் குணமயைர் பாவைஹி ஏபி சர்வமிதம் ஜகத் மோஹிதம் நாபி ஜானாதி மாமேப்ய பரமவ்யயம் திரிபிர் குணமயிர் பாவைஹி ஏபி சர்வமிதம் ஜகத் மோஹிதம் நாபிஜானாதி மாமேப்ய பரமவ்யயம். சம்சார காரணமுடைய துயர காரணத்தை இங்கு பேசுகின்றார். மனதில் நாம் அனுபவிக்கக்கூடிய நிறைவின்மை என்கின்ற சென்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட்னஸ், நிறைவின்மை, அதை பேசி அதை நீக்க உபாயத்தையும் பகவான் இங்கு தருகின்றார். இந்த அத்தியாயத்தில் பகவான் எப்படி ஈஸ்வர தத்துவத்தை அறிமுகப்படுத்தினார்? முதல்ல, இந்த உலகில் எவைகளையெல்லாம் நீ பார்க்கின்றாயோ, எவைகளையெல்லாம் அனுபவிக்கின்றாயோ, இந்த ரெண்டையும் ரெண்டாக பிரித்தார். இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்ற சிருஷ்டி அனைத்தை இரண்டாக பிரித்தார். ஒன்று பரா பிரகிருதி, இரண்டாவது அபரா பிரகிருதி. பரா பிரகிருதி அழியாததாக உள்ள ஒரு அறிவு தத்துவம், அப்படிதான் நம்ம பார்த்தோம். அபரா பிரகிருதி அழிவுக்குட்பட்ட ஜட தத்துவம் சொல்லி பார்த்தோம். ஒன்று சேதன தத்துவம், ஒன்று ஜட தத்துவம். ஒன்று அழியக்கூடியது, ஒன்று அழியாதது. அழியாத ஒரு தத்துவத்தை தான் பரா பிரகிருதி சொன்னார். அழிகின்ற தத்துவத்தை, ஜட தத்துவத்தை அபரா பிரகிருதி சொல்லி சொன்னார். ஆக இந்த உலகில் ரெண்டே பொருள் தான் இருக்கப்பா. இந்த ரெண்டும் யார்? கடைசியில் நான் தான் சொல்லிட்டார். அதுதான் இங்கே ஒன்று அபரா பிரகிருதி, பரா பிரகிருதி. அழிகின்ற ஒன்று, அழியாத ஒன்று, ரெண்டுமே நான் தான். அடுத்து இன்னொரு கருத்தையும் சொன்னார். என்னை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டார். எனக்கு அந்நியமாக எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டார். ஜடமான என்னை பார்த்தால் அது என்னுடைய கீழான தத்துவம், சொரூபம், கீழான பிரகிருதி, சத் சொரூபம். அறிவான ஸ்வரூபத்தை பார்த்தால் அது என்னுடைய மேலான ஸ்வரூபம், பராப்பிரகிருதி, சித் தத்துவம். இவ்வாறு ரெண்டாக உள்ள நான் தான் இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறேன்னு சொல்லி சொன்னா, இப்போ இந்த உலகம் என்னவாக இருக்க முடியும்? பகவானுடைய சொரூபமாகத்தானே இருக்க முடியும். அப்படி இருக்கையில் துயரம் எதிலிருந்து வந்தது? எல்லாம் அவராக இருக்கும்போது துயரம் எங்கிருந்து வந்தது? அதுவும் பகவானுடைய சொரூபமா? துயரத்துக்கு இந்த உலகத்தில் இடமேது? அது எங்கிருந்து வந்தது என்பது பெரிய ஒரு கேள்வி. மனமெனும் ஒரு மாயை எங்கே இருந்து வரும்? வன்மையோடு இரக்கம் எங்கே?
பொய் ஹிதம் அகிதம் வரு நன்மை தீமையோடு பொறை பொறாமை எவ்விடம். தாய்மன்னர் கேட்குறார். இதே போலதான் ஒரு கேள்வி அங்கே கேட்குறார். எவர் பெரியர் எவர் சிறியர் யாதும் நினையன்றி உண்டோ. சரி, அப்படி இருக்கும்பொழுது இந்த துயரம் எங்கிருந்து வந்தது? அதற்கு பதில்தான் இந்த ஸ்லோகத்தில் இருக்கின்றது. அதனால நல்ல ஸ்லோகம் இது. ஜடமாக இருந்தால் அது அபரா பிரகிருதி சொல்லி சொன்னோம், சேத்தனமாக இருந்தால் அது பரா பிரகிருதின்னு சொல்லி சொன்னோம். அப்படி இருக்கும்பொழுது ரெண்டுமே நான் தான் பகவான் சொல்லும்பொழுது இந்த சம்சாரம் என்ற துயரம் எங்கிருந்து வந்தது என்றால் சிம்பிள் பதில் தான், இந்த பரா அபரா பிரகிருதியை சரியாக புரிந்து கொள்ளாததினால் வந்தது. ரெண்டுமே நான் தானே, துயரம் எங்கிருந்து வந்ததுன்னா இந்த இரண்டையும் சரியாக நீ புரிந்து கொள்ளாத அறியாமையினால் வந்தது. விவேக சக்தி இல்லாததுதான் புரிந்து கொள்ளாத தன்மை தான் காரணம். அறிவு என்றாலே பிரித்து பார்க்கின்ற விவேக சக்தியானது அங்கு நம்மால் இழக்கப்பட்டு விட்டது. அப்படிதான் பகவான் இங்கு சொல்றார். விவேகத்தை தியாகம் செய்து விட்டாய், விவேகத்தை சந்நியாசம் பண்ணிட்டேன்றார். அதனால் நீ இரண்டு பிரகிருதியை கலந்து புரிந்து கொண்டாய், பிரித்து புரிந்து கொள்ளவில்லை. என்ன, ரெண்டு பிரகிருதியை கலந்து புரிந்து கொண்டாய், பிரித்து விவேகம் செய்து புரிந்து கொள்ளவில்லை. எது சத்தியம், எது தோற்றம், எது அசத்தியம், எது நிழல், எது நிஜம் என்று பிரித்து புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே இந்த இரண்டில் துயரம் இல்லை, இந்த இரண்டையும் சரியாக புரிந்து கொள்ளாததுதான், வேறுபடுத்தாத காரணத்தினால்தான். சுருக்கமாக சொன்னால் நம்முடைய அறியாமையினால் துயரம் வந்தது. நம்முடைய அறியாமையினால் தான் துயரம் வந்தது. சரி, இது சொன்ன பிற்பாடு அடுத்த கேள்வி, நாம் ஏன் அறியாமையினால் அறிவை இழந்தோம்? பதில் சொல்றார், அதுவும் என்னுடைய வேலை தான். அதுவும் என்னுடைய வேலை தான். எப்படி? மக்கள் என்னுடைய கீழான பிரகிருதியில் மோகத்தை அடைந்து விட்டார்கள். நானே மோகன் தான் சொல்லிட்டார். ஆமாம், நான் தான் மோகத்தை கொடுத்திருக்கின்றேன். தாய்மன்னர் அழகாக கேட்பார், முக்குணத்தால் எல்லாம் முளைக்கும் இப்பிரகிருதிக்கு இக்குணத்தை நல்கியது யார் பராபர்? எவர் பராபர் சொல்றார்? முக்குணத்தால் எல்லாம் முளைக்கும் இந்த பிரகிருதிக்கு அந்த குணத்தை கொடுத்து யாருன்னு கேட்குறார், கேள்வி கேட்குறார். அதே போல் இங்கே பகவான் சொல்ல, நான் தான்பா. ஆனால் உண்மை எது பொய் எது என்று பார்க்காமல் இருக்க செய்து விட்டது காரணம் இந்த அறியாமை. ஏன் அறியாமை வந்தது என்றால் மோகத்தினால். மோகம் என்பது உண்மை எது பொய் எது என்று பிரித்து பார்க்க முடியாத ஒரு மனோநிலை. அதுக்கு பேர் தான் மோகம். உண்மையை பொய்யாகும், பொய்யை உண்மையாகும், சரியை தவறாகும், தவறை சரியாகும் புரிந்து கொள்கின்ற மனதிற்கு பேர்தான், அந்த மனோநிலைக்கு பேர்தான் மோகம். வாத்தியார் சொன்னது போல, மோகத்தை கொன்றுவிடு அல்லால் என் மூச்சை நிறுத்தி விடு சொன்னார். மோகம்தான் காரணம், தவறான புரிதல், பிரித்து புரிந்து கொள்ளாதது. ஆக இந்த அபரா பிரகிருதி சென்று அவரவரிடத்தில் உள்ள இருக்கக்கூடிய சுபாவமான அறிவை எடுத்து விட்டதாம். வாழ்க்கையில் எப்போ நாம் அறிவை இழப்போம்? ஏதாவது ஒன்றில் மோகம் வருமா, அதில் மனம் கவரப்படும், அட்ராக்ட் ஆகிடும், அதனால் புத்தி இழப்போம். நம்ம வாழ்க்கை நிறைய தடவை பார்க்கலாம். நல்லா தெரியுங்க, தெரிஞ்சிருந்தேன் நான் இப்படி ஏமாத்திட்டு இருக்கேன், அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. அது எப்போ தெரியுது? ஏமாந்த பிற்பாடு தெரியுது. நமக்கே நிறைய வாழ்க்கையில் அனுபவங்கள் உண்டு. அப்படி நல்லா தெரியுங்க, எப்படியோ தெரியலைங்க, இல்லை மயக்கு ஏதோ பண்ணிட்டாங்க, என்ன பேச்சில் என்ன அப்படியே ஒரு மாதிரி குழப்பிட்டாங்க. தெளிவாக இருந்த ஆள் தாங்க, நான் தான் இப்படி ஆயிட்டாங்க. சொல்ல ரொம்ப தெளிவானவர் வச்சு அவருக்கு இப்படி ஆனார்ல, அதுதான். அதில் மனம் கவரப்பட்டு விடும், புத்தியை இழப்போம் இல்லையா? அவர் பேச்சிலேயே மயங்கி விட்டோம் அப்படிலாம் சொல்லுவோம். புத்தி வேலை செய்யலைன்னு சொல்லுவோம். உலகமே எப்படி இருக்கான்? குணங்களுடைய மாறுபாட்டில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய புத்தியையே மயக்குவதாக இருக்கின்றது. மாயா ஜெகமிளையல் மற்றெனக்கு ஒரு பற்றுமில்லை, நீயே நான் என்று வந்து நிற்பேன் பராபரம். இந்த பராபரங்கள் ரொம்ப அழகான வார்த்தைகளாக இருக்கு. மாயா ஜெகமிளையல் மற்றெனக்கு ஒரு பற்றுமில்லை, நீயே நான் என்று வந்து நிற்பேன் பராபரமே. நம் மயக்குகின்ற மாயையுடைய இந்த உலகம்ன்ற ஒன்று இல்லை என்றால்
அந்த மயக்கம் நான் என்ன பண்ணேன், நீயே நான் உன் நேரத்தில் நின்றுடுவேன்றார். மாயா ஜெகமிலே மற்ற எனக்கு ஒரு பற்றுமில்லை, நீயே நான் என்று வந்து நிற்பேன் பராபரமே. உலகமே அப்படிதான் இருக்கான், நம்மை மயக்குவதாகத்தான் இருக்கின்றது. அம்மம்மை இந்த மனமாயை என்னால் வெல்ல எளிதோ சொல்லி கேட்குறார். ஆக இதுக்கு ஒருத்தர் சொன்னார் அழகான ஒரு உதாரணம். சாக்லேட் இருக்கே, அது நேராக சாப்பிட போகிற இனிப்பார். ஆனால் அந்த சாக்லேட்டை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னே அதில் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளை மயக்கிறதுக்காக அது அழகாக ஜிகினா பேப்பர்லாம் போட்டு சுற்றி அதையெல்லாம் பண்ணி அது உள்ளே இருக்கிறது ஏதோ அதுதான் அட்ராக்ஷன். சாக்லேட்டு கூட அட்ராக்ஷன் இல்லை, அந்த பேப்பருக்காக அந்த பேக்கேஜுக்காக அந்த பொருளை வாங்கின ஒரு பாடு அந்த பொருள் எப்படி இருக்கும் அது விஷயம் வேறு. அதுதான் அட்ராக்ஷன் சொல்லி சொல்கிறார். அப்படி இந்த உலகமே சாக்லேட்டு போல மறைஞ்சிருக்கான் பகவானுடைய மோகத்தை நம்முள் ஏற்படுத்தி இருக்கிறதுனால. பகவானும் சொல்கிறார், மோகம் உன்னை அப்படி மயக்கி விட்டது, மறைத்துள்ளது. ஆக அதில் அந்த குணத்தினுடைய மாறுபாட்டினால் புத்தியம் மழுங்கி விட்டது, மறைந்து விட்டது. ஆக இங்கே 2 படி இருக்குது. ஒன்று அறியாமையினால் துயரப்படுவோம், இரண்டாவது பகவானுடைய இந்த பிரபஞ்சத்தினால் மயங்கி இருக்கின்றோம், பிரபஞ்சத்தில் உள்ள மோகத்தில் மயங்கி இருக்கின்றோம். ஆக உலகத்துக்கு ஒரு லட்சணம் கொடுப்பாங்க, அவிச்சாரிய பர்யந்தம் ரமணீயாத். ரமணீயம் ஜகத்து, அழகாக கவர்ச்சியாக இருக்கு எது இந்த உலகம், எதுவரை விசாரம் செய்யாத வரை. விசாரம் செய்தால் அதன் இருப்பை இந்த பிரபஞ்சம் இழந்து விடும். இந்த ஒய்யார கொண்டையில் தாழம் போவான், அதை உள்ளே இருப்பது ஈரும் பேனான். ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது போல இந்த இடத்துல இப்போ நம்ம உடம்பே பாருங்க, தோல்னால போத்தப்பட்டிருக்கு, இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி வந்தால் என்ன ஆகும், அழகாக மூடி வச்சிருக்கு, இதுக்குள்ளே என்னென்ன இருக்கு. அப்படி மாயையினுடைய குணத்தினால் என்னுடைய குணத்தினால் மோகம் அடைந்திருக்கின்றார்கள். ஸ்லோகத்தை பார்க்கலாம். திரிபிகி 3 குணமயைகி குணத்தினுடைய விகாரம், பாவைகி பொருள்களினால், இந்த 3 குணத்தினுடைய விகாரத்தினால் மாற்றத்தினால் தோன்றிய பொருள்களினால், ஏபிகி இந்த சர்வம் ஜகத், ஜகத் என்றால் இந்த உலகம் மனிதர்கள், சர்வம் எல்லா மனிதர்களும் ஜீவராசிகளும் மோகிதம் மோகத்தை அடைந்து விட்டது. எல்லா ஜீவராசியுடைய புத்தியும் மோகத்தை அடைந்து விட்டது. எதனால்? 3 குணத்தினுடைய மாற்றத்தினால். இந்த உலகமே என்ன வந்த 3 குணங்களினால் ஆன பொருள்களினால் ஆனது. ஆனால் எவ்வளவு வெரைட்டி இருக்கு, 5 பூதங்களெல்லாம் ஆன பொருள் எவ்வளவு இருக்குன்னா கணக்கே இல்லை. ஆமாம், கணக்கே இல்லை. அண்ட பகிரண்டமும் மாயாவிகாரமே 3 குணங்கள் தான் அந்த பொருள்கள் இல்லை. எத்தனை கோடி விஷயங்கள் இருக்குது, எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா சொல்கிறது போல் அப்படி இருக்குது. ஆக இதெல்லாம் குணத்தினுடைய விகாரம் தான். அதற்கு அவ்வளோ சக்தி இருக்கான். இப்போ அரிசி உளுந்து கோதுமை தான் இருக்குது, அதில் எத்தனை வெரைட்டி நம்ம சொல்கிறோம். இனிப்பு ஒன்று தான், எத்தனை வெரைட்டியான இனிப்பை நம்ம சாப்பிட்றோம் இல்லையா. பலகாரங்கள் சாப்பிட்றோம், இவை அனைத்தும் என்ன ஒரே சர்க்கரை ஒரு மாவு தானே. ஆனால் என்ன சொல்கிறோம், அது எனக்கு பிடிக்காது, எது எனக்கு பிடிக்கும், லட்டு பிடிக்காது, ஜிலேபி தான் பிடிக்கும், மைசூர் பாக்கு தான் பிடிக்கும், அது பிடிக்காது, மில்க் ஸ்வீட் தான் பிடிக்கும் சொல்கிறோம் இல்லையா. அது போல் இட்லி தான் பிடிக்கும், தோசை பிடிக்காது, உளுந்த வடை தான் பிடிக்கும், மசால் வடை பிடிக்காது. இதெல்லாம் என்ன, அறியாமை தான். எல்லாம் ஒன்று தானே. இவைகளில் மனிதன் தன் அறியாமையினால் அறிவை இழந்து விட்டான். மனதில் வந்த குண விகாரங்களினாலும் வெளியில் வந்த குண விகாரங்களினாலும் மனிதன் தன்னுடைய அறிவு சக்தியை இழந்துவிட்டு மோகவசப்பட்டு விட்டான். திரிபி குணமயைக்கு 2 அர்த்தம் இருக்கு. மனதில் உள்ள குணங்களினால், பிறகு வெளியில் இருக்கின்ற குணங்களினால் 2 அர்த்தம். எல்லா மனிதர்களும் மோகத்தை அடைந்துள்ளார்கள். அதனால் என்ன ஆச்சு, மாம் என்னை ந அபி ஜானாதி யாரும் அறியவில்லை. உலகம் என்னை அறிவதில்லை. யாராவது கடவுளை கடவுள் இல்லை என்று சொன்னால் அவர்கள் யாரா, அவர்களும் பகவான் சொன்ன வார்த்தையை தான் திருப்பி சொல்லி கொண்டுள்ளார்கள் என்றார். ஏன்னா யாருமே அறியவில்லை, அவரே சொல்றார், பகவானே சொல்றார். ஏன் அறியவில்லை? மோக வசப்பட்டதினால். என்ன இப்படி அவர்கள் ஏன் அறியவில்லை? ஏபியக பரம் அவ்யயம்,
தன்னை அறியாது ஜெகம் தானா இருந்து விட்டால் நின்னை அறிய உபாயம் என்ன பராபரமை கேட்பார். அது போல் இந்த இடத்துல ஏபியக பரம் அவ்வியம். ஏபியக இந்த குண விகாரங்களினால் குண விகாரங்களுக்குள் உலகத்தை காட்டிலும் மேலாக இருக்கக்கூடிய எண்ணெய் அவ்வியம், அழியாமல் இருக்கக்கூடிய எண்ணெய், அழியாத பொருளாகிய எண்ணெய் அவர்கள் மோக வசப்பட்டிருப்பதால் அறிவதில்லை. நின்னருள் புலப்படாத தன்மையன்னு சொல்கிறார். காரணம், மோகத்தால் இந்த உலகத்தை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதற்கு மேலான எண்ணெயும் அவர்கள் அறியவில்லை. ஆக எது பொய்யானது, எது உண்மையானது, எது நித்தியம், எது அனித்தியம் என்று பாகுபடுத்தாமல் உண்மை பொய்யை தவறாக புரிந்து கொண்டுள்ளது தான் இந்த துயரத்துக்கு காரணம். இந்த ஸ்லோகத்தில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட அடுத்தடுத்து பார்க்க போகிற கருத்துக்களுக்கு பகவான் இங்கே அழகாக ஒரு கிரவுண்டு நமக்கு உருவாக்கி கொடுக்குறார் புரிந்து கொள்வதற்கு. 12வது அத்தியாயம் வரை அழகாக சொல்லி நமக்கு இந்த ஈஸ்வர தத்துவ ஞானத்தை அபியாசம் செய்து எல்லாம் இருப்பதெல்லாம் இறைவனே என்பதை அறிவதற்கு இந்த ஸ்லோக கருத்துக்கள் எல்லாம் நமக்கு நன்கு பயன்படும். இந்த விதமாகத்தான் நாம் ஒரு ஸ்லோகத்தையும் எளிமையாகவும் பார்க்கணும், அதே நேரத்தில் உள்ளே இருக்கக்கூடிய ஆழ்ந்த கருத்துக்களை நாம் பார்த்து போனால் தான் நல்லா இருக்கும். இல்லை என்றால் ஏதோ ஒரு எல்லாருக்கும் ஒரு இதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத விட கூட இந்த கருத்துக்களை நம்ம ஆழ்ந்து பார்த்து சிந்தித்து பயன்படுத்தி வாழ்க்கையில் நாம் பெற வேண்டிய நிறைவும் பெற வேண்டும். அதற்கு பகவானுடைய அனுகிரகமும் குருவுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைந்து சிறந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய வகுப்பு இதோடு நிறைவு செய்வோம். மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.